ஒரு குட்டி கதை. ஆனா நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் வரக்கூடிய நிறைய கேள்விகளுக்கான பதில். ஒரு நாட்டுல ஒரு அரசர், அவருக்கு உண்மையான ஒரு அமைச்சர். அந்த அமைச்சருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எது நடந்தாலும் இதுவும் நன்மைக்கேன்னு சொல்லுவாரு. ஒரு நாள் இந்த அரசர் வாள் வித்தை கத்துட்டு இருக்கும் பொழுது தெரியாம அவரோட விரல் வெட்டுப்பட்டுருது. அந்த விரல் துண்டாகி விழுந்துருது. அப்போ அவர் வழியில ரொம்ப வேதனையில துடிச்சிட்டு இருக்காரு. இந்த அமைச்சர் வந்து, அரசரே எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு. அவருக்கு வேதனை தாங்க முடியல, பயங்கர கோவம். என்னோட விரல் வெட்டி கீழே விழுந்திருக்கு, இதுல என்ன நன்மை நீ கண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்து அந்த அமைச்சரை உடனடியா கைது செய்யுங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி நீங்க ஜெயில போட்டுருங்கன்னு சொல்லி கட்டளையிட்டுறாரு. அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் இந்த ராஜா காட்டுல வேட்டையாடுறதுக்கு தனியா போறாரு. போகும்பொழுது இந்த ட்ரைபல் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த அரசரை பிடிச்சு அவங்களுடைய தெய்வத்திற்கு பலியிடுறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிடுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவரை பலியிட போற நேரத்துல இவரோட கையை பார்த்துடுறாங்க, அதுல ஒரு விரல் இல்லை. இவர் வந்து முழுமையான ஒரு மனுஷன் கிடையாது, நம்ம தெய்வம் இந்த பலியை ஏற்றுக்கொள்ளாது, அதனால இவரை விடுதலை செஞ்சிருங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த அரசர் தப்பிச்சு உயிர் பிழைச்சு அரண்மனை வந்து சேருவார். சேர்ந்தோன்னே அவருக்கு அந்த அமைச்சர் சொன்ன ஞாபகம் வரும். அந்த அமைச்சரை வந்து விடுதலை செஞ்சு, நீங்க சொன்னது ரைட்டு தான், நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய விரல் வெட்டுப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் உயிர் பிழைச்சிருக்கேன், அதனால உங்களை நான் விடுதலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு, சரி இது ஓகே நன்மைக்கு, ஆனா நீங்க இத்தனை நாள் வந்து ஜெயில இருந்தீங்களே, இதுல என்ன நன்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த அமைச்சர் சொல்வாரு, அரசரே நீங்க எங்க போனாலும் நான் உங்களுக்கு உண்மையா உங்க கூடவே வருவேன். ஒருவேளை நீங்க என்னை அரெஸ்ட் பண்ணாம நான் ஜெயில இல்லாம இருந்திருந்தேன்னா நிச்சயம் உங்க கூட நான் காட்டுக்கு வந்திருப்பேன், என்ன நிச்சயமா கொன்னு இருப்பாங்க. ஸோ நான் ஜெயில இருந்தது தான் என்னுடைய உயிர் பிழைச்சதற்கான முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்லுவார். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில டெய்லியும் நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறது நடக்கிறது இல்லை, நம்ம ப்ரே பண்றதுக்கு ஆப்போசிட்டா சில வேலைகள்ல நடக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், நம்ம வாழ்க்கையில வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அப்போ பல நாட்கள் பல நேரங்கள்ல நம்ம மனக்கவலையிலையும் சோர்விலையும் இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளை படிச்ச கடவுளுக்கு நம்மளை விட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தி தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நிச்சயமாக நன்மைக்காக தான் அப்படிங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாத நிறைய விடைகளுக்கான கேள்விகள் பின்னாடி நம்ம லைஃப் சேவ் பண்ணப்பட்டதுக்கான ஒரு விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால எது நடந்தாலும் நன்மைக்கு தான் சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியா ஏற்றுக்கொள்ளணும்.